அனைவருக்கும் வணக்க நண்பர்களே. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 93 வயதுடைய முதியவர் தன் மனைவியின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக சத்ரபதி சாம்பாஜி நகரில் இருக்கக்கூடிய கோபிகா ஜுவல்லரிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அதாவது தன் மனைவிக்கு தாலி செயின் வாங்கி கொடுக்கணும், தன் மனைவி ரொம்ப காலமாக தாலி செயின் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டதை நிறைவேற்றுறதுக்காக அந்த முதியவர் அந்த கோபிகா ஜுவல்லரிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த ஜுவல்லரிக்குள்ளே நுழைஞ்சதுமே அந்த கடை ஊழியர்கள் இவங்க இப்போ வயதானவங்களாக இருக்காங்க, கண்டிப்பாக பிச்சை எடுக்க தான் வந்திருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஊழியர்கள் இவங்கள விரட்டி விட்றாங்க. இங்கெல்லாம் வரக்கூடாதுமா, வெளியில் போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வயதானவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா நாங்கள் பிச்சை எடுக்க வரல, நான் தாலி செயின் எடுக்க வந்திருக்கேன் என் மனைவிக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஊழியர் என்ன கேட்குறாங்க, தாலி செயின் எடுக்க வரீங்களா, எங்கே காசு எவ்வளோ வச்சுருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வயதானவர் தான் பையில் வச்சுருந்த 1120 ரூபாயை எடுத்து காட்டுறாரு. இதை பார்த்து அந்த ஊழியர்கள் ஐயா இன்றைக்கி 1 கிராம் நகையை 9,000 சில்லறை விற்றுட்டுருக்கு, நீங்கள் 1120 ரூபா வச்சுருக்கீங்க, இதில் ஒன்று கூட வாங்க முடியாது, தயவு செஞ்சு நீங்கள் வெளியில் போங்க ஐயா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வயதானவர் சற்று அப்படியே கலங்கி போய் தான் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஊழியர்கள் இந்த வயதானவர்கள் விரட்டும் பொழுது அந்த கடையில் இருக்கிற அந்த கடை ஓனர் சிசிடிவி மூலமாக இந்த காட்சியை பார்த்துட்டு அந்த வயதானவர் கலங்கி நிற்கிறத பார்த்துட்டு அங்கேருந்து ஏஞ்சி வராரு. இவங்கக்கிட்ட வந்ததும் டக்குன்னு இவங்கள்கிட்ட ஐயா உங்களுக்கு என்ன வேணும், என்ன மாடல் வேணும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அந்த வயதானவர் அவருக்கு பிடிச்ச ஒரு மாடலில் தாலி செயினை எடுத்து காட்டுறாரு. அதையே அந்த கடையினுடைய முதலாளியும் அந்த செயினை எடுத்து கொடுக்கும் பொழுது அந்த வயதானவர் தன் மனைவிக்கு போட்டு விடுறாரு. அந்த மனைவியும் அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறாங்க. இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு அன்பும் பாசத்தோடையும் ஒரு தம்பதிகள் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு அந்த நகைக்கடை முதலாளி சற்று வியந்து தான் போய் பார்க்குறாரு. இதை பார்த்ததுமே அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். உடனே அந்த முதியவர் அந்த தாலி செயினுக்காக தான் வச்சுருந்த அந்த 1120 ரூபாயை எடுத்து கொடுக்கும் பொழுது அந்த கடைக்காரர் முதலாளி ஒரு நிமிஷம் சிரிச்சுக்கிட்டே அந்த காசை வாங்கிக்கிட்டு 20 ரூபா மட்டும் எடுத்துக்கிட்டு, இந்த தாலி செயினுக்கு 20 ரூபா போதுங்க ஐயா, இந்த காசை நீங்கள் 1100 ரூபா நீங்கள் செலவுக்கு வச்சுக்கிங்கன்னு சொல்லும் பொழுது அந்த வயதானவர் கையெடுத்து கும்பிட்றாரு அந்த கடைக்காரரை பார்த்து. அந்த கடைக்காரரும் ஒரு நிமிஷம் அப்படியே விடவெடுத்து போயிடுறாரு. இந்த மனைவி மேலே இவர் ஒரு அன்பும் பாசமும் வச்சுருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமே ஆகிடுது. இந்த கடைக்கார முதலாளி தங்க தாலி செயினையே இந்த வயதானவர்களுக்கு கொடுத்ததை பார்த்து அந்த ஊழியர்களுக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியம். காதலுக்கு மரியாதை செய்த அந்த கடைக்காரரை எல்லாருமே பாராட்டிக்கிட்டு வராங்க. இவர் இந்த மனித நேயமிக்க செயலை இப்போ இருக்கிற நெட்டிசன்களை பார்த்துட்டு அவர் அந்த கோபிகா ஜுவல்லரி ஓனரை பாராட்டிக்கிட்டு வராங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.